பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஒரு நண்பர் ஊழியருடைய ஒரு தாயார் மரித்து போனாங்க. ஆனா அந்த மரணம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் துரதிருஷ்டம் போல இருந்தது. எதிர்பார்க்காத ஒரு மரணம் தான். திடீர்னு எதார்ச்சியா மேலே போயிருக்கிறாங்க. கொஞ்சம் காற்று வாங்க போனாங்க. அந்த பக்கத்துல காம்பவுண்ட்ல சாஞ்சி இருந்திருக்கிறாங்க. காம்பவுண்ட் சரிஞ்சிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேல அவங்க இருக்கும்போது பேக்ல விழுந்துட்டாங்க. விழுந்த இடத்துல மரணம். கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா. கேட்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். துரதிருஷ்டமான மரணம் போல தான் இருக்கும். சில மரணங்கள் அப்படிதாங்க இருக்கும். ஆனா ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறார். அது ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறார். அவர் பறித்து கொண்டு போகிறார். யாரால் தடுக்க முடியும் என்று யோபு கேட்கிறார். அவர் பறித்து கொண்டு போகிறார். அவருக்கு பிரியமானவனை அவன் பறித்து கொண்டு போகிறார். நீ இந்த உலகத்துல இருக்காண்டாப்பா, இந்த பாவி கூட்டத்தோட இருந்து நீ பாவி ஆகாதப்பன்னு படித்துட்டு போயிடுவார். ஏன்னா அங்க என்ன இருக்குது? பிரசங்கம் எங்கேயோ போகுது பாத்தீங்களா? ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். ஆனா உண்மையில எனக்கே அது கொஞ்சம் கேள்வியா இருந்து. ஏன்னா ஊழியக்காருடைய தாயார் இப்படி ஒரு மரணம் தேவையா ஆண்டவரே? நானே கொஞ்சம் 2 நாளா நானே கொஞ்சம் புலம்பிட்டு தான். ரொம்ப என்ன நேசிக்கிற ஒரு ஊழியக்காரர். அன்னைக்கு நேரங்களோட சபையில போய் கர்த்தருடைய வார்த்தையை பேசியிருக்கிறேன். நம்ம சபையில என்ன ஒரு ப்ரோக்ராமா இருந்தாலும் மேக்சிமம் அவர் வந்துருவாரு. அவர் ஒரு பிற ஸ்தாபனமா இருந்தாலும். ஆனா என்ன ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதர். அவர் கொஞ்சம் வயசு குறைவு தான். ஆனா பாருங்க, அந்த நேத்தைக்கு தானே ஸ்தோத்திர ஆராதனை, நேத்தைக்கா முந்தானத்து அவங்களுக்கு அந்த ஸ்தோத்திர ஆராதனை, அந்த என்ன ஆறுதல் ஆராதனை நடந்து. அப்போ சத்தியமங்கலத்தில் ஒரு பாஸ்டர், அவங்க ஸ்தாபனத்திலிருந்து சத்தியமங்கலத்திலிருந்து ஒரு பாஸ்டர் வந்து அங்க பேச ஆரம்பித்தாங்க. எனக்கு அப்பதான் புரிஞ்சு, சில மரணங்கள் நம்ம நினைக்கிறது போல அல்ல. சில மரணங்கள் நம்ம நினைப்போம், ஐயோ இவங்க ஏன் இப்படி செத்தாங்கன்னு. இப்ப அந்த மனுஷன் 33 வயசுல சுட்டு கொல்லப்பட்டா. நம்ம பார்வையில எப்படி இதெல்லாம் நடக்கணுமா, ஆண்டவர் ஆராதிக்கிறதெல்லாம் நடக்கணுமா நினைப்போம். சில நேரங்களில் கர்த்தர் அதை அனுமதிப்பாருங்க. அவர் சொன்னாரு பாருங்க, இந்த தாயார், இந்த என்னுடைய நண்பருடைய தாயார், அவங்க குடும்பத்துல பக்கா ஹிந்து குடும்பம். அவங்க குடும்பத்துல முதல் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷி. அந்த பட்டணத்துல அந்த குடும்பத்துல முதல் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷி. அதனால குடும்பம் அவங்கள ஒதுக்குனது, குடும்பம் அவர்களை வெறுத்தது. இதன் படியாக அவருடைய வாழ்க்கையில துரதிர்ஷ்டம். இந்த பாஸ்டர் என்னுடைய நண்பர், அவர் தன்னுடைய தாயாருடைய வயிற்றுல 3 மாசமா இருக்கும்போது கணவர் மரித்து விடுகிறார். இந்த மையன் வயிற்றுல எத்தனை மாசம்? இதெல்லாம் பேசணும் வரலங்க. ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். 3 மாசம் வயிற்றுக்குள்ள. அப்போ அவருக்கு 2 சிஸ்டர், அக்கா. அப்ப அக்காளுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? உங்க கணக்குல சொல்லுங்க. மூத்த அக்காளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு 4 வயசு இருந்திருக்கும். 2 அக்காளுக்கு எத்தனை இருக்கும்? ஒரு 2 வயசு இருந்திருக்கும். இல்லைன்னா 5, ஒரு 3 அப்படி போடுங்களாம். தன்னுடைய 2 பெண் பிள்ளைகள், 5 வயது 3 வயது 2 பெண் பிள்ளைகள் வயிற்றுல 3 மாசம். கணவர் இல்ல. நம்மன்னா ஏதோ தப்பு பண்ணிருப்பா. ஆமா, சில நேரங்களில் கர்த்தர் அனுமதிப்பார். உன்னை சோதிப்பதற்காக, உன்னை புடமிடுவதற்காக, உன்னிடத்தில் இருக்கிற உண்மையை கர்த்தர் வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் இவைகளை அனுமதிப்பார். பாருங்க, அந்த தாயாரை குடும்பமே வெறுத்ததுங்க. கஷ்டம், பொருளாதாரத்துல பெருங்கஷ்டம். அந்த சிறு பிராயத்துல சின்ன வேலைகளை செய்து அந்த பிள்ளைகளை படிக்க வைத்தாங்க. தனக்கென்று கொடுக்கப்பட்ட சபையிலே உண்மை உத்தமாக தன் வேலைகளை, கடமைகளை சிறப்பாய் நான் சொல்லல, சத்தியமங்கலத்திலிருந்து வந்து ஒரு பாஸ்டர் சொல்றாரு. மிக முக்கியமான ரொம்ப, நான் இதுவரைக்கும் எனக்கு அந்த அவருடைய சம்பவமே எனக்கு தெரியாது. இந்த சம்பவம் நான் இதுவரை யார்கிட்ட அப்படி கேட்கதும் கிடையாது. அவர் சொன்னதும் கிடையாது. அன்னைக்கு தான் நான் கேட்க சரித்திர குடும்ப சரித்திரத்தை அன்னைக்கு தான், அந்த தாயார் இறந்த அன்னைக்கு தான் நான் கேள்விப்பட்டுக்கிறேன். உண்மையில நான் அப்படியெல்லாம் ஒரு மரண வீட பார்த்தது கிடையாது. பார்த்துருக்கிறேன். ஆனா பரிசுத்தவான்கள் ஆவிக்குரிய குடும்பத்துல ஒரு மரணத்துல இப்படி 2 உண்மையிலே ஒரு ஊழியக்காரன், ஆவிக்குரிய பிள்ளைகள் அழுகை என் கண்ணுக்குள்ள அப்படி இருக்கு. இந்த பாசெல்லாம் 2 நாள் எங்களால சமாதானப்படுத்தவே முடியல. அந்த 2 சகோதரி இந்த உலக பிரகாரமா ஒரு
ஒரு ஆட்கள் அழுதா எப்படி இருக்கும்? கையெல்லாம் அடிச்சு, மண்டை அடிச்சு, நெஞ்சடி. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தாயோட இழப்ப சகிக்க முடியல. நம்ம எல்லாம் இப்ப நினைக்கிறோம், எப்ப போய் இது சேரும் அப்படி நினைக்கிறோம். ஆனா அந்த 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 சகோதரனை சமாதானப்படுத்த முடியல, அந்த சகோதரியை சமாதானப்படுத்த முடியல. பெட்டியை எடுக்க விட மாட்டாங்க, அடக்க விட சம்மதிக்க மாட்டாங்க, அவங்களால முடியல. நான் அப்ப நினைச்சேன், ஏன் இந்த பிள்ளைகள் இப்படி முந்தின நாள் அந்த நானே நினைக்கிறேன், என்னது இது? ஒரு ஊழியக்காருடைய சகோதரி இப்படியா நடக்கணும் நானே மனசு நினைச்சேன். ஆனா முந்தா நேத்து அந்த அம்மாவுடைய சாட்சியை கேட்ட பிற்பாடுதான் நம்மன்னா அதுக்குள்ள அட்டாக்கு வந்து நம்மளால தாங்கிக்கவே. ஏன் தெரியுமா? அந்த தாயார் 2 பெண் பிள்ளைகள். இந்த சகோதரனுக்கு 14 வயசு இருக்கும். யாருக்கு? ஹலோ, கேக்குறீங்களாமா? இந்த சகோதரனுக்கு 14 வயசு இருக்கும் போது நார்கோயில ஜெனரல் கன்வென்ஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த அனந்த நகர் அந்த ஜேசி பைபிள் காலேஜ் அனந்த நகரா, அங்க வச்சுதான் ஜெனரல் கன்வென்ஷன் நடக்கும். தேவசுந்தரம் ஐயா தலைமையில் நடக்குமா. அந்த ஜெனரல் கன்வென்ஷனுக்கு எங்கிருந்து வராங்க? அவங்க சொந்த ஊர் கடலூர்ல இருந்து இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வராங்க. இதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு பிடிக்காது, இந்த சாட்சியெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் பேச சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுமே. இந்த தாயார் தன்னுடைய 3 பிள்ளைகளையும் தூக்கி கொண்டு, இந்த ஊழியக்காரருக்கு வயசு எத்தனை? 14 வயசு, கூட்டிட்டு வராங்க. அப்ப சின்ன பிள்ளையிலே சொல்லுவாங்களாம் அங்குள்ள ஊழியக்காரத்துல, என் பையன் ஊழியம் தான் செய்யணும். என் பையன் நம்ம நினைப்போம், நீ ஒருத்தன் தான் இந்த வீட்டுல ஆம்பளை, நீ தான் இந்த 2 பிள்ளைகளை என்ன செய்யணும்? கரை சேர்க்கணும். முட்டா ரைட் இருக்கட்டு அந்தால போட்டு. ஆனா இந்த தாயாருக்கு ஒரே விருப்பம், என் பிள்ளை என்ன செய்யணும்? ஊழியம் பண்ணணும். பாருங்க, அகஸ்டி ஜோகாருடைய வீட்டுல அப்படித்தான். பாக்கி எல்லாரும் பெண் பிள்ளை, இவர் மட்டும் ஆண் பிள்ளை. ஆனா அந்த தாயாரு அந்த பிறந்த மேனிலே சொல்லிட்டாங்களா, இது ஆண்டவருக்காக. அகஸ்டி ஜோகார் அடிக்கடி அந்த இடத்துல பல நேரங்களில் சாட்சியா சொல்லி இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த வசனத்தை நான் அதுக்கு பிற்பாடு அந்த வசனத்தை எனக்கு கர்த்தர் தருகிறா. இதே நான் தியானித்துக் கொண்டு இருக்கிற, பட் இதை பேசணும் வரல. பட் ஆனா பல காரியங்கள் யோசனை அதுக்குள்ள வரல. ஆனா கர்த்தர் இதை பேச சொல்லுகிறா. பாருங்க, அப்ப இந்த ஜெனரல் கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது தேவசுந்தர ஐயாவை பார்த்து கேட்டிருக்காங்களாம், ஐயா என் பையனை உங்கள்கிட்ட எத்தனை வயசு? 14 வயசு. என் பையனை உங்கள்கிட்ட நான் விட்டுட்டு போகட்டா? நீங்க வளர்த்துப்பீங்களா? ஆண்டவருக்காக வளர்ப்பீங்களா? அவரும் சும்மா தான் சொன்னாராம். அப்ப விட்டுட்டு போங்க. அவர் கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவார். அவங்க நினைக்கல இவங்க விட்டுட்டு போவாங்கன்னு. நீங்க விட்டுட்டு போங்க. இந்த அம்மா அப்படியே விட்டுட்டு போயிட்டு அன்னைக்கு இந்த பட்டணத்துல போட்டது. இன்னைக்கு விதைச்சி மரமா மலர்ந்து இன்னைக்கு ஒரு சபையை இன்னைக்கு அது ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்களுக்கு அது சாட்சியா இருக்கிறார். ஏன் சொல்றேன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில தேவன் தந்த காரியத்துல நீங்க உண்மையா இருப்பீங்கன்னா உங்க சந்ததிகளை அநேகர் உற்று கவனிப்பாங்க. இன்னைக்கு ஜேசில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறார். அந்த தாயாருடைய அர்ப்பணம், அந்த தாயாருடைய அர்ப்பணத்துல என்ன இருந்தது? உண்மை இருந்தது. நமக்கெல்லாம் இப்ப நம்ம பிள்ளைகளை டாக்டர் படிக்க வைக்கணும், கலெக்டர் ஆக்கணும், நல்லது. நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா ஒன்று சொல்லுவேன், ஊழியக்காரண்ட பிள்ளை என்னதான் செய்யணும் சொல்லுங்க? ஊழியம் தான் செய்யணும். அதான் உண்மையான ஒரு அர்ப்பணம். நான் இன்னைக்கு சொன்னேன், 2 பிள்ளைகிட்ட நீங்க என்னதான் செய்யணும்? நீங்க ஊழியம் தான் செய்யணும். அதுல நீங்க கஷ்டப்பட்டாலும் சரி, அதுல நீ வேதனைப்பட்டாலும் சரி, அந்த பாதையில தான் கர்த்தர் உங்களை நடத்துவா. ஏன் தெரியுமா? தேவன் நம்மை இதற்காக அழைத்திருக்கிறார். உண்மை இல்லவன் என்று கருதி அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்றால் உங்களையும் அவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா.